சுரப்பின வேண்டிய இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு மன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே. ஆஹா, டீ சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு பால் டைல் வச்சிருக்கோம், சாப்பிட்டு படுத்துக்குங்க. கண்ணாடி இல்லாத கலாமே, கருத்து போகாத முலாமே. ஐயோ, என்ன படபடன்னு வருது. சூரியனின் சீதனமே, சுந்தர தமிழ் வாகனமே. ஐயோ, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய நகைச்சுவை உணர்வா? கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது உங்கள் விந்தை. இரவெல்லாம் கண் விழித்து தீர்ப்பு சொல்வதிலே நீங்கள் ஒரு ஆந்தை. ரொம்ப நன்றிமா. இந்த ஆந்தைக்கு தான் அரை நேரம் காத்திருந்தனா பாத்தீங்களா? சட்டை சரிந்த பார்வை ராயல். ஆஹா, சைடில் இருந்து பார்த்தால் அண்ணன் சரத்குமார் சாயல். அம்மா, உங்க போன் எடுத்து பாருங்க, ஜிபேல 150 ரூபா போட்டிருக்கேன். அவ்வளவுதானா? அடுத்த கொஞ்சம் தமிழின் திறம், கொஞ்சம் தமிழின் திறம், நீங்கள் கொக்கோ கோலா நிறம். என்னை நீங்க பாராட்ட வேணாமா? நாகர்கோவிலுக்கு 10 ஆளுக்கு ஒரு பஸ் இருக்கு, தயவுசெய்து நீங்க கிளம்பலாம். இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே தேர்தலே நடத்தப்படாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. உங்களுக்கு சட்டமன்றங்கள் கிடையாது, தினமும் பட்டிமன்றங்கள் உண்டு. அதுல நானும் உண்டு. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காமா? எல்லா மேடைக்கு வந்துடுறீங்க. இவ்வளவு நேரம் என் தம்பி பேசினாம்ல. ஆமா, உங்களை புகழ்ந்து ஒரு லைன் பாடினானா? இல்லையே மேடம். ஒரு ஆஃப் லைன் உங்களை புகழ்ந்து. நீங்க நல்லா ஃபுல்லா பாடுங்க மேடம். இல்ல ஒரு குவார்டர் லைனாவது உங்களை புகழ்ந்து பாடினானா? நீங்க தான் கோட்டர் மாதிரி இருக்கீங்க, நீங்க தான் பாடுங்க. இல்ல ஒரு பெக் லைனாவது உங்களை புகழ்ந்து பாடினானா? பாடுங்க. ஆனா உங்களை புகழ்ந்து பாடுறதுக்கு நாங்க 3 பேர் வந்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. இளவரசிகள், நல்ல கைத்தட்டல் கொடுங்க. கொண்டாட்டமே அப்படின்னு எப்படி இருக்கு பாருங்க. அன்னைக்கு பாருங்க ஒரு பிள்ளை வந்திருக்கு, பேனாக்கு சேலை கட்டின மாதிரி ஒரு பிள்ளை வந்திருக்கு பாருங்க. அந்த பிள்ளை ஆட்டோவில் உட்காந்து போயிருக்கு, உட்கார இடம்ல சைடில் நின்றுக்கிட்டு போச்சு. ஆமா, பொங்கலுக்கு கரும்பு ஏற்றிட்டு வராங்கன்னு சொல்லி பின்னாடியே ஓடி இருக்காங்க. வந்த உடனே என்கிட்ட அக்கா அக்கா இந்த சேலை நல்லா இருக்கா? நான் சொன்னேன் சூப்பரா இருக்குமா. நான் சத்தம் போட்டு சொல்லாத, ஏம்மா வீட்டுக்கு தெரியாம எடுத்தியான, நான் எடுத்தது கடைக்காரனுக்கே தெரியாதுக்கா அப்படின்னு. எப்படிப்பட்ட பிள்ளைல பார்த்து கவனமாக இருக்கணுமா உங்கள்கிட்டலாம். ஆனால் உண்மையிலேயே நீங்களாம் சேலை எங்கே எடுப்பீங்கன்னா, எங்கே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக, எங்கே விலை கம்மியாக இருக்குன்னு எடுப்பீங்க. ஆனால் இந்த அவங்கெல்லாம் எங்கே எடுப்பாங்க தெரியுமா? எங்கே சிசிடிவி கேமரா இல்லையோ அங்கே தான் எடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஒரு ஆளாவது கை தட்டினீங்களே. இப்போ தெரியுது அந்த பேச்சால் நான் ஏன் கூட்டு வரேன்னு. அன்னைக்கு பெண்களை பற்றிய தலைப்பு தான். பெண்களின் கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையான்னு அன்னைக்கு தலைப்பு. அந்த தலைப்பு இன்னைக்கு போட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு கூந்தல் இருக்கா இல்லையா? கூந்தலே இயற்கையா செயற்கையான்னு இருக்கும். இந்த பக்கத்துல எங்கள் அப்பத்தா 4 அடி தான் இருக்கும். கூந்தல் அவுத்து ஊற்றினா 5 அடிக்கு விழுந்து தரையில். எங்கள் தாத்தா தூக்கிட்டே போவார் பின்னாடி. அப்போ கூந்தல் அவுத்துட்டா நெழு நெழு நெழுன்னு தரையில் விழுந்துருக்கு. இன்னைக்கு விழுது, தனியாக விழுது தொப்புன்னு. அம்மா கீழே எடுக்க வேற வாங்கிட்டு தம்பி, அது ஈரு வேணும், ரொம்ப நொச நொசன்றது. நான் ஒரு அக்காட்ட கேட்டேன், அக்கா சௌரி முடி எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு. அது சௌரியமான முடி அப்படின்னுச்சு. ஏன் காண்ணே, புருஷங்காரன் அடிக்க வந்தா முதல்ல தலைமுடியை தான் பிடிப்பான், உரி விட்டுட்டு ஓடிடலாம்ல. எப்படி இருக்கு பாருங்க. இது உண்மையிலேயே நல்ல நகைச்சுவை தான். ஆனால் நீங்கள் ரொம்ப கோவத்தோடு பார்க்குறீங்க. நான் இதுக்காக எல்லாருக்கும் ஜிபேயில் அனுப்ப முடியுமா? பொண்ணுகிட்ட தனியாக ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படின்ட்டு மாப்பிள்ள. சரி பேசிட்டு வாங்க. 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க. யோ என்ன 5 நிமிஷம் பேசணுட்டு 1 மணி நேரம். 5 நிமிஷம் தான் நான் பேசினேன், மீது 50 நிமிஷம் அவதாயே பேசினா. என்ன துணியெல்லாம் துவைப்பியா? என்ன எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி குடிப்பியா? பாருங்க, உண்மையிலேயே அதெல்லாம் ஆச்சரியம். நான் 1 மணிக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். ஆமா, அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. என்ன? ஒரு 67 கிலோ ஐஸ்கிரீம் வெயில்ல நிக்குது. ஆச்சரியமா, 1 கிலோ ஐஸ்கிரீமா? உருகவே இல்ல. எதனால? அந்த ஐஸ்கிரீமே நான் தான். சரி கிளம்புவோமா? ஏதோ நம்மளை பிடிச்ச கட்டணர் நம்மளை பிடிச்ச ஆட்டுதியா? ஏப்பா உங்களுக்கு கொஞ்ச நாப்பில் நாகூர்லேருந்து தூக்கிட்டு வந்து எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையா? 67 ஐஸ்கிரீம் உருவாம நிற்குதான். இவங்க தான் அதை கேட்டு அங்கே ஒரு ஆள் உறைஞ்சு போயிட்டாரு. ஐஸ்கிரீமா என்ன பேஸ்கிரீம் மாதிரி இருக்கு அப்படின்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க. எவனுமே நம்ப மாட்டான். எந்த ஊருக்கு எந்த ஊர் உங்க வீட்டுக்காரே நம்ப மாட்டாரு. அவர் பாவங்க, அவர் ஐஸ்கிரீம்ல அவ ஓம் கிரீம் அப்படின்னு. எந்த ஊருக்கு போனாலும் என் கண்ணை சுத்தி ஒரு கருவண்டு. எதனால? கருவண்டு வந்துகிட்டே இருக்கு. எதனால? என் பேரு மலர்விழி. பாத்தீங்களா, மலரை சுற்றி வண்டுகள் வரத்தானே செய்யும். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ராஜா, இந்த டீயை வச்சுட்டு பால் டைல் இருந்த ஒரு 1 லிட்டர் வாங்கிட்டு வா, கூப்பிட்டு இங்கேயே படுத்துருவோம். நான் தான் இப்படி ஒரு கூரோட்ட வேலை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க பெருமை பேச்சு வர உங்களுக்கு. ஆனா அவரை மாதிரி ஒரு சூப்பர் மேன் கிடையாதுங்க. வெளியில எவங்கிட்ட சண்டை போட்டாலும் என்ன சப்புன்னு அடிச்சு போடுவார். ஏன் சப்புன்னு போட்டுறா?
ஏன்னா நீ உங்களை நம்பி பேச நாங்களே கைதிட்டு சிரிச்சிட்டு போகிறோம் போங்க. நீங்கள் ஆளாக மட்டும் உட்காந்துருங்க. அதே போல ஒரு வேண்டுகோள், நீங்கள் யாரும் சிரிக்கலாம் கூட நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சு பார்க்காம உட்காருங்க தாய்களா. சும்மா உட்காரு. உலகத்திலே பெரிய நகைச்சுவை எது தெரியுமா? இன்னைக்கு சொல்கிறேன் கேளுங்க. உலகத்திலே சிறந்த நகைச்சுவை எதுனா, 2 பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். நடக்குமா? தள்ளி உட்கார இடிச்சுக்கிட்டு நீ முகரையும் 2 ஒரு வீட்டுக்காரன் அருவாளோட ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இத்தனை தாய்க்குள்ள உட்காந்துருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்க. ஆனால் உண்மையிலங்க ஒரு ஆலய கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டால் தனக்கர் குண வாருங்கள் என்று சொல்லுவேன். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக கும்பாபிஷேக விழாவினை நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் எங்களுடைய அண்ணன் மதுரை முத்து சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள், இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் எல்லாம் பாருங்க, வாயெல்லாம் பல்லு, வரப்பெல்லாம் நெல்லு, ஆம்பளைங்களுக்கு கையெல்லாம் செல்லு, எப்படி உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் என்ன ஜோக்கு சொன்னேன் நடுவர், செல்லு இருக்கிற இருக்கட்டும், எது எதுக்கெல்லாம் பேசன்னு தெரியாம பேசுறேன் சார். எனக்கு மிட் நைட்டு 1 மணிக்கு ஒரு போன் வருது. நான் அரை தூக்கத்தில் எடுத்து ஹலோ அப்படின்னேன். எடுத்தாப்புல கேக்குதா, ஹலோ கேக்குதா அப்படின்னா, கேக்குது அப்படின்னு. அப்போ வச்சிரு. இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காலையில் ஃபோனை ஆன் பண்ணுறேன். வந்துட்டேன் ஒருத்தன். ஹலோ நீங்கள் மதுரை முத்தானே? ஆமாம் சார். மதுரை திருமங்கலம் தானே உங்கள் ஊர்? ஆமாம் ஆமாம் சார். இவன் கரெக்டாக பேசுகிறானே. அரசப்பட்டி தானே உங்கள் ஊர்? ஆமாம். அப்பா ராமசார்? ஆமாம். அம்மா ஒரு எல்லாம் சொல்லிட்டு சாரி சார் ராங் நம்பர் அப்படின்னா. என் சாதத்தெல்லாம் சொன்னேன் சார். ஆச்சரியப்படுத்துவாங்க. நீங்கள் 100 நாடுகளுக்கு போயிருக்கீங்கல்ல, 100 நாடுகளுக்கு போயிருக்கீங்கல்ல, நடுவர் 100 நாடுகளுக்கு போயிருக்காரு. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. நான் போனதுக்கு அவங்க எதுக்கு தட்டுவாங்க பாவம்? அவன் போவேன், நாங்க தட்டணும். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு என்ன சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர் அவர்களே. கேளுங்க. நீங்க தலைவலி தைலம் வாங்கிட்டு வாங்க. என் தலைவலியே நீதானம்மா, அப்புறம் எப்படி வாங்கிட்டு வருவேன்? உலகம் எத்தனை கிலோன்னு சொல்லுங்க பாப்போம். உலகம் எத்தனை கிலோ? அதுக்கான தராசு இல்ல. இல்ல இல்ல, எங்க வீட்டுக்காரட்ட போய் கேளுங்க. உலகம் 67 கிலோன்னு என்ன பார்த்து சொல்லுவாரு. அவருக்கு உலகமே நான் தான். மேடை கழட்டுக்கனே, கிளம்புவோம். மேடை கழந்து லைட்ல ஆஃப் பண்ணு. இப்போ மெசேஜ் அனுப்பியிருக்காருங்க. உலகம் எப்ப அழியும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு நடுவர் அவர்களே. நான் சொல்லியிருக்கேன், உண்மையான உலகம் அழிஞ்சாலும் இந்த உலகம் அழியாது. ஏன் தெரியுமாங்க? வெளியில எவன்ட்ட சண்டை போட்டாலும் என்ன அடிப்பாருன்னு சொன்னோம்ல, ஏன் தெரியுமா? அவனை அடிக்க முடியாதான். அதனால என்ன வந்து அடிப்பார்? நான் அழமாட்டேன் பாட்டி. அழக்கூடாது. கணவன் அடித்தால் அழக்கூடாது, அழவே மாட்டேன். ஒருத்தன் ஒய்ஃபை போட்டு ரோட்ல அடி அடி அடிச்சிருக்கேன் சார். ஒரு 7 பேர் வந்து விலைக்கிருக்காங்க. ஏன் ஒரு பொம்பளையார் போட்டு நடு ரோட்டில் ஓட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா? சப்புன்னு அவன் அடிச்சிருக்கான். முட்டாப்பில் வீட்டுக்குள்ள என்ன அடிச்சாலும் எவ்வளோ வந்து கட்டிங்களாடா? நடக்குது. 7 பேர் கை தட்டுறக்காக நான் இவ்வளோ வரையும் கோட்டை வேற போட்டுக்கிட்டு வெக்கம்லாமல் நடந்து வேற வந்தேன். நடந்து வந்தோடனே அங்கிட்ட ஒருத்தர் ஒரு பையன் சொல்றேன், ஏய் மேஜிக் அங்கிள் போடுறாரா, ஏய் இன்னைக்கு புறா எடுப்பாடுறா, ஏய் மயில் எடுப்பாடுறான்னு பின்னாடியே வராங்க. அங்குள் அங்குள் எடுங்க அங்குள் அப்படின்னு. இல்லை நான் பட்டிமன்றம் பேச போங்க அங்குள். அழகா இந்த மேடையை சிறப்பு செய்தாரோ அதே அளவுக்கு மலர்விழி அவர்களும் இவ்வளவு தொலைவில் வந்தாலும் இந்த களைப்பு தெரியாமல் நம்மளுக்காக நீங்கள் தான் என்ன செய்றீங்க, அப்படி போய் வந்துக்கிட்டே இருக்கீங்க. எல்லாரும் என்னென்னா வள்ளியர்மன் நாடகம் நினச்சி வந்திருக்கு. அந்த அக்காலாம் அந்த பச்சை கழிச்சு எல்லாக்காலாம் சொல்லிட்டு போய் நான் நாடகம் வந்தேன். அவங்க என்ன அவ்வளோ எப்படி என்ன அவசரம் இருந்து ஒரு 4 நகைச்சுவை கேட்டு சிரித்து சந்தோஷமாக போக்கா. நீ போய் என்ன உரலை போய் நீ என்னத்தை அரிசி ஆட்டி நீ பரவாயில்ல அப்படியே அப்படி எப்படி அங்கே அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா அவங்க நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்வதற்கு ஆசைப்படுவாங்க. இந்த கோபுரம் எதுக்காக அப்படின்ட்டு தெரியுமா? கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேருந்து அங்கேருந்து கூட கும்பிடுங்களேன், அது மாதிரி ஒரு வேணும் சார். இது நீ எங்கேருந்து கும்பல அங்கே வர வேண்டியது அருமையான விஷயம். அவனே அவனே என்று சொல்வதற்கு பொருளாக சிவனே சிவனே சொன்னீங்கன்னா கோடி புண்ணியம். இந்த மண் ரொம்ப அழகான மண். அப்படி இடத்துல இந்த இவங்கெல்லாம் வந்து உண்மையிலே சொல்கிறேன் பிரசித்தி பெற்றவர்கள். தினந்தோறும் பொங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தொலைக்காட்சியில் பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கால்ஷீட் கிடைக்காம இருப்பாங்க அவ்வளோ வேகமாக. இன்றைக்கி எல்லாத்தையும் நிகழ்ச்சி வேறு நிகழ்ச்சி இருந்தால் கூட என்னுடைய அன்புக்காக வந்திருக்காங்கன்னா நீங்கள் நல்லா ரசிப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான். அதனால் இந்த போகும்போது இந்த 3 பேராக போவாங்க. அம்மா உட்காந்து ஒரு ஆளாக போங்க. அதிர்ச்சியை உண்டு பண்ணாங்க எங்களுக்கு. எந்திரிக்கும் போது ஒரு ஆள் எந்திரிக்க ஒரு ஆறுதலாக இருக்கும். குப்பீர்னா வரும்போது வீடு வீடாக வரீங்க, போகும்போது வாடுவாடா எந்திரிக்கிறீங்க. 6வது வாடு கூட எந்திரிக்கடியே காலையில் வேலை இருக்குது 100 நாள் வேலைக்கு இப்படியா
நான் 100 நாள் வேலை தினம் உங்களை பார்ப்பேன், அது வேலை பார்க்குறத ஆச்சரியமாக இருக்கும். அந்த கல்லை ரேஸாக தள்ளி விட்டுட்டு உட்காந்துக்கிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குடி, எது ஒரு கூழாங்கல்ல திருப்பி விட்டதுக்கு. அந்த பாட்டி அங்கிட்டு இருந்து இங்கிட்டியான் தள்ளி வரும், இங்கிட்டு போடு பெருசு இங்கிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இல்லாமல் நல்ல மனிதர்கள் எப்பொழுதும் அன்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி சார். சொல்லி பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் அவன் சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. எடுத்து விட்டுக்காரு ஒரு டியூஸ் பெட்டி வாங்கிட்டு வந்து நிறுத்திருப்பேன் இஎம்ஐயில். அதை பார்த்துட்டு நல்லா இருக்கும், உழைச்சி வாங்கியிருக்கேன் விடணும்ல. அதை பார்த்துட்டு எடுத்து விட்டுக்கார அம்மா அப்படின்னு டம்முன்னு மோதி 5 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பேன். ஒரு பெருமூச்சு தான். ஏன் எங்கள் ஊரில் நான் வீட்டை விட்டு உடனே வெளியே வர மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு கிளவி உட்காந்துருக்கும். அந்த கிளவி இல்லைன்னா தான் வெளியே வருவேன். கண்ணாடியை ஏற்றுச்சுன்னா போதும், எத்தனை பேர் இறங்க போகிறாங்கன்னு தெரியாது. அது இல்லைன்னா தான் வெளியே வருவேன். பார்த்துட்டு சொல்லும், என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற போலியே 3 கிழிஞ்சு முச்சிருந்து எடுப்பேன். ஒரே வார்த்தை தான், பாவம் ரத்தமாக இருக்கான் சாயந்தரம். எல்லாம் நீ பார்த்தலாண்டி பையப்படுவாங்க அந்த கிளவி பார்த்தா. லட்சுமணா பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமாவுக்கா 5 மணிக்கு ஐஸ்வரில் குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. பையப்படுறாங்க அந்த கிளவி. எதுவும் சொல்லிடுவாளோ. நான் முத கார் வாங்கிட்டு வீட்டு பண்ணுக்கு நிறுத்தினேன். எப்பா வாங்காரா பிடிச்சி டம்முன்னு ஒரு சத்தம், முன்பக்க டயர் புட்டின்ட்டு ஓடிச்சு. பாவம் எதை வெடிச்சிருச்சு போல, வெடி வச்சிருக்கான். அப்படி நீ கண்ணில் வெடிய வச்சிருக்கடி, இப்படியே கண்ணு வைக்கன்னு சொல்லி சூடம் பொறுத்து வைத்தேன் கண் திருஷ்டிக்கு. அதை சொல்லுது, எப்படி எரிவார் முத்து வீட்டில் கல்லன்னு சூடத்தவே சாணி வச்சு அமர்த்திட்டேன். கண் திருஷ்டிக்கு வச்சு சூடத்தை கண்ணு வைக்கிறாள் கிளவி. இதை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆஹா இவ எதை சொன்னாலும் அழியுது. அந்த தெருவில் போகும், என்னப்பா முருகேசா ஓ முருங்கை மரமா, சின்ன குச்சி பாரு இருக்கு, 400 முருங்கை காயானுச்சு, சடக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துச்சு. சாயந்தரம் விறகு வச்சுட்டான், நல்லா வளர்த்த முருங்கை மரம். அங்கிட்ட அடுத்த தெருவில் கிளை வராடா பூரம் பொத்தி, வீடவே ஒருத்தையும் பொத்தி வச்சிருக்கேன் தார்பாயை வச்சு. வீட எதுவும் சொல்லிடுவாளோன்னு அங்கிட்டு போகிறப்ப சொல்லிச்சு, மாயாண்டி ஓ மாடாப்பா அம்மா கிளப்பி அங்கிட்டு போய் ஏதாவது பேசிடி அப்படி. டே அப்பா சின்ன கண்டுக்குட்டி மாதிரி இருக்கு, இது 15 லிட்டர் பாலா. டம்முன்னு மாடு வந்து காலை மேலே தூக்கிடுச்சு 4 காலை. அவ்வளோதான் அடக்கம் பண்ணிட்டாங்க. இதை ஒருத்தன் பார்த்தாயா, ஆஹா இப்போ எதை சொன்னாலும் அழியுது. நம்ம வயலில் 8 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம், நெல்லை விட புல்லு தான் அதிகமாக இருக்குது. இந்த கிளவியை கூட்டு போனால் இவ்வளோ புல்லா அப்படின்ட்டோம். புல்லூர் அழிஞ்சு போய் நம்மளுக்கு களை எடுக்கிற ஆசை மிச்சம் 50,000 ரூபா மிச்சம் பண்ணி கிளவியை குந்துனா ஆப்பில் டீ ஸ்பீட்டில் உட்கார வச்சு டீயை வாங்கி கொடுத்து கூட்டு போனேன். பாரு கிளவி 8 ஏக்கர் கண்ணாடி ஏற்றி விட்டான். பார்த்து சொல்லு, எப்பா 8 ஏக்கரா, நல்ல வார்த்தையை போடு, நங்குரத்தை போட்டு குடும்பம் நாஸ்தி பண்ணி போயிடாத. இப்படி கண்ணாடி ஏற்றிப்பா. டே அப்பா 8 ஏக்கர், ஏப்பா பரவாயில்லப்பா, இவ்வளோ உள்ளுக்குள்ளேயும் ஒரு சில நெல் நாற்று இருக்கத்தானே செய்யுது அப்படின்னுச்சு. நெல் ஊராக கருவிச்சு அங்கேயே பாய் வரிச்சு படுத்து வந்தேன். 3 வருஷம் கழிச்சேன் ஊருக்குள்ளே வந்தேன். இப்படி தான் இருக்காங்க சார் யாருமே. நான் வாக்கிங் போகிறப்ப எதிர்த்தாப்பு ஒரு ஆள் வந்தார். என்ன சார் சுகரா அப்படின்றார். இல்லைண்ணே நல்லாத்தான் இருக்கு, எதுக்கும் செக் பண்ணுங்க. யோ சுகர் இல்லைன்ட்டு அப்புறம் செக், கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்குண்ணே, இது எப்படி 300 இருக்கும்ண்ணே. அவனே ஒரு டாக்டர் மாதிரி பேசுகிறான் சார். இதடா வம்பா போச்சுன்னு மறுநாள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தே கொண்டு வந்தேன் பேப்பரோட. சுகராண்ணே பாரு இல்லைன்னு வருது. அதெல்லாம் நம்பாதீங்க. நேற்று ஆர்மூ அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். லேப்பெல்லாம் பொய்யினே, நிறைய டூப்ளிகேட் இருக்குண்ணே. ஆர்மூ சுகர் இல்லைன்னா சுருண்டுட்டே ஆள் சுருண்டு முந்தானத்தை அடக்கம் பண்ணாங்க. அடக்க வரைக்கும் வரேன் ஒரு வாக்கியம் போனதுக்கு. சென்று வேறு தெருவில் இந்த பக்கம் போனேன், அம்மா பைபாஸ் ரோட்டில். சர்ன்னு ஒருத்தன் டூலர் இங்கே நடந்தது அந்த ஹோட்டல்கிட்ட வந்து உட்காரேன் என்ன முத்தனே பரவாயில்லப்பா உட்காரேன் சொன்னாக்கா உட்காரேன். சர்ன்னு வந்து வீட்டில் இறக்கி விட்டான். எதுக்கு அங்கே இருக்கிற நடந்து போகிறீங்க? என்ன வாக்கிங் போகிறேனே, வாக்கிங்னாப்புல நடந்து போவீங்களாக்கு? ஏன் வாக்கிங்கே நடந்து போகிறதானையா? இப்படி பிரச்சனைகள் இருக்கு. பரவாயில்ல, நீங்களாம் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தூக்கம் வராது, இரவு நேரத்தில் முழிக்கிற வியாதி இருக்குது. அப்படி கிடையாது. இதுதான் சார் வேணும். இங்கே இருக்கிற அனைவரும் பிழைக்க தெரிந்தவர்கள். இங்கே இருக்கிறவங்க கூட பிழைக்க. ஏன் தெரியுமா? சிரிக்க மறந்தவன் பிழைக்க மறந்தவன். நல்லா வச்சுங்க. நல்லா சிரிக்கிறவனுக்கு ஆஸ்பத்திரியே தேவையில்லை. நம்ம தாத்தன் எங்கள் அப்பத்தா இறந்து போகிறப்போ 124 வயசு மாரியம்மாள்னு பேர் இந்த இருக்குது பக்கத்தில் கேட்டுக்கு. 124 வயசு பேப்பரில் போட்டாங்க. எப்படி? கையில் அரைக்கிறது, சொலவில் உடைக்கிறது. இந்த அன்னபாரதியில் ஒரு விளக்குமாறு வச்சுருக்கு 8.75 அடி உயரத்தில்.
குனிஞ்சு கூட்டுறதுக்கு தானே விளக்கமாறு. இங்கே இருந்து கூட்டுது எதிர்த்த விட்ட கூட்டிக்கிட்டு இருக்கு. அவள் விளக்கமாறு உன் வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு என்ன எங்கள் வாசலில் கூட்டிக்கிட்டு இருக்கா இப்படி நீட்டுது. ஃபேனுக்கு மேலே போய் 2 ரெக்கை உடச்சி போச்சு. இப்படி ஒரு விளக்கமாறு எங்கேயா பார்த்துருக்கீங்களா சார்? சில கணவருக்கு விளக்கமாக சொல்லணும், சில கணவனுக்கு விளக்கமாத்தாலேயே சொல்லணும். பார்த்தீங்களா? எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க தான் என்னை ரசிப்பாங்க. அவங்க பேசும்போது நாங்கள் கைதிட்டு எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு. நீங்கள் யாரும் நீங்கள் ஆளாக மட்டும் உட்கார். என்ன வேணா என்ன இவ்வளோ 13 ஜோக்கு வேஸ்ட்டாக போச்சுனே. அவர் தாண்டி போகிறாரா? நான் கூட நம்மளை தான் கேட்க வந்தான்னு நினச்சேன். ரொம்ப பிரமாதம். இப்படியே உட்காந்துருங்க. என்ன பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியா? வந்து உட்காருங்க. உங்களுக்கு பஸ்ஸு 10:45 இருக்குது. இங்கே ஒரு 48 வரும். ஏறி கிளம்பலாம். நீங்கள் இல்ல என்னம்மா இங்கே வந்து ஏன்ட்டே பேசுனா நான் என்னத்தை பேச? இல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தவிர நான் வேற பேச்சே பேச மாட்டேன். அதான் அழகான பேச்சு. அதான் நானு அண்ணன் எங்க அணில இருந்த அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி அறுசுவைகளும் இல்லாதவன் வாழ்க்கையில் கூட மதுரை முத்து அண்ணனின் நகைச்சுவை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நகைச்சுவை நீங்க மக்களுக்கு எப்போதுமே தந்துட்டு இருக்கணும்னு சொல்லி நடுவர்களே, வாழ்க்கையில இவங்க எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் பேசிட்டு போயிருக்காங்கல்ல. வாழ்க்கையில என்னங்க கொண்டாட்டம்? இப்ப 24 மணி நேரமும் போனை நோண்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா 24 மணி நேரத்துல அதிகபட்சமா இன்னைக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒருத்தரோட வீடியோனா அது எது தெரியுமா? நீங்க பேசுற காமெடி வீடியோ தான். உங்க வீடியோவை எதுக்கு எல்லாரும் பாக்குறாங்க? ஏன் பாக்குறாங்க? வேற வேலை இல்லாம பாக்குறாங்களா? வேற பொழப்பு இல்லாம பாக்குறாங்களா? நீ பாராட்டியா வாரி வாரி தூத்தி விட்டு போறியா? இல்லங்க, உங்க பேச்சு புடிச்சிருக்கிறதுனால பாக்குறாங்களா? இல்ல நீங்க நல்லா பேசுறதுனால பாக்குறாங்களா? பெரிய கோவக்கார பிள்ளை கூட்டி வந்திருக்கீங்க இல்லையா? இன்னே அப்படியா? இதனாலயா பாக்குறாங்க? அவனுக்கு வாழ்க்கையில 1000 பிக்கல் புடுங்கல். இவர் பேசுறத கேட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கலாமே, சந்தோஷப்பட்டுக்கலாமேன்னு பாக்குறாங்க. அவ்வளவுதான் சார். மில்லியன் வியூஸ் போகுதுன்னா எதுக்கு? அண்ணன் பேசுறத கேட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வீட்டுல அண்ணி பேசுறத கேட்டா ரொம்ப திண்டாட்டமா இருக்கு. அக்கா ஒரு காமெடி சொல்லி கொடுத்துருக்காங்க. அவன் மில்லியன் பிரச்சனையில இருக்கிறதுனாலதான் அண்ணன் நீங்க பேசுறது மில்லியன் வியூஸ்ல போகுதான். பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு நீ ஒரு ஆள் தான் கை தட்டிட்டு இருக்க. என்ன பெரிய தற்பெருமையா இருக்கும் போல. ஆனா எனக்கு எப்பவுமே அன்னைக்கு ஒருத்தர் சாப்பாடு பரிமாறணும்னு சொல்லியிருக்கான். ஆஹா ஆஹா சுவை சுவை அப்படின்னு இருக்கான். அறுசுவை ஆஹா ஓஹோன்னு இருக்கான். சப்புரு அடிச்சிருக்கு. தற்பெருமை பேச நிறுத்து. ஏன்னா குழம்பு வச்சவர் அவன். ஆனா நான் எப்ப எதிரணியில பேசினாலும் பின்னாடியே உட்கார்ந்து எனக்கு பாயிண்ட் சொல்லி கொடுக்குற ஒரு வள்ளல்ங்க அண்ணன் பாரதி அக்கா. வள்ளல் அத சொல்லி பாருங்க பாருங்க. என்ன நீங்க என்னம்மா நீங்க பேராவுலேருந்து என்னதான் கொண்டு வந்தீங்க? நான் 2 பாயிண்ட், நீங்க 4 நல்லியலுமை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனா நானும் பாயிண்ட் வச்சிருக்கேன் நடுவரே. இப்ப பாருங்க பாயிண்டா பேசுறேன். ஏன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல வந்ததனால. பாயிண்ட் நம்பர் 1, என் வாழ்க்கையில பல திண்டாட்டம் இருக்கு. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. எல்லாருக்கும் அப்படித்தாம்மா. எங்க கல்யாணம் ஒரு வீட்டுக்காரர் இருக்காரா. மகாமனிஷி மண்டை நடிச்சவ செவ்வாய்க்கிழமை செருப்படி பத்தவன் ஒரு பழமொழி பேசுங்க. செருப்படியா? யாருக்கு? எனக்கா? அண்ணன்ட்ட எல்லாம் பட்டாணி வாங்க என்ன. ஏன்னா உண்மையிலே எப்பயுமே நம்ம எந்த கடைக்கு ஷோரூமில் போய் ட்ரெஸ் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கடைத்தெருவில் விற்கிற சிறு வியாபாரிட்டையும் நம்ம உடை வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கும் குடும்பம் உண்டு, குழந்தை உண்டு, அவரும் பீஸ் கட்டணும். அது மாதிரி அண்ணனுடைய பட்டாணி இப்போ 10 நிமிஷத்தில் காலி ஆகலைன்னா நானே அதை காலி பண்ணேன். அவர் யாருக்கு விற்கிற மாதிரி தெரியல, போய்கிட்டே இருக்கார். நிறுத்தினாவில் வாங்குவாங்க. பட்டாணின்னு கிளம்பிட்டார். போயிட்டு வீட்டில் வச்சிருவார் நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் வாங்க. காலையில ஊருக்குள்ள இடியாப்பம் விக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அவர் இடிச்சிட்டு போயிடுவார். அமைக்கவே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல். யாரோடது? எங்க அக்கா அன்னபாரதியோடது. விளங்குன மாதிரி தான். அந்த அம்மாவே குழம்பு ஏன் வைக்குதுன்னா குழம்பிடும். தக்காளி குழம்பா வெண்டிக்காய் குழம்பா ஏன் குழம்புன்னு பேர் வச்சான்னா ஆம்பளை குழம்பிடுவான். இவங்க யூடியூப்ல தோசையே கல் மாதிரி சுட்டுருக்கு. அன்னைக்கு பார்க்குறேன் அவங்க வீட்டுக்காரர் தலையில் இவ்வளவு கட்டு போட்டு 13 தையல் போட்டு உட்காந்தார். என்ன பாவம் தீபாவளி அதுமா இவ்வளோ பெரிய கட்டு அவள் செஞ்ச அதிர்ஷ்டம் ஒன்று தலையில் விழுந்துச்சுன்னே 13 தையல்னே அப்படின்னா செங்கலை தூக்கி எறிஞ்ச மாதிரிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க காதலிச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்கு. ஐயோ திடீர்னு கேட்டால் படபடன்னு ஆயிரும் இல்லையா? அதெல்லாம் எங்கள் ஊருக்குள்ள நடந்தது சின்ன வயசில் மொத்தம் நடந்துச்சு. ஆமாம் 1.5 வயசு இருக்கும்போது 1.5 வயசு இருக்கும்போது என்னை அந்த கருப்பாக உருண்டையாக இருப்பேன் கொழுன்னு. அந்த பக்கம் போராடலாம் உங்களை பூரா எனக்கு முத்தம் கொடுத்துட்டே போகும். இப்போ போய் நம்ம திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்கிறேன். அது ஒரு காலம், இது ஒரு காலம். உண்மையாவே பயப்படுவேங்கா. என் மாமியாருக்கு என் வீட்டுக்காரரை திட்டினா பிடிக்கவே பிடிக்காது. என் மாமியாருக்கு பயந்து 5 வருஷத்துல ஒரு நாள் கூட என் வீட்டுக்காரரை நான் திட்டினதே கிடையாது. அடிக்கிறதோட சரி.
ஒரு வார்த்தை திட்டலையே. நீங்க அடிக்கிறீங்க. ஆமா. அவர் பேனை 5ல் வச்சு என்ன ஆகும் நிலைமை? அடிச்சு அன்னைக்கு உங்க மாமியார் தெரியாம 8ல் வச்சு பேனை போட்டுருக்கு, சுருன்னு சுருட்டி எடுத்து விட்டு போய் சன்னல் விழுந்து இருந்து. ஏய் மரகதான், என்ன உன் மரும இங்கே வந்து கிடக்கா? பேன் 8ல் வச்சாக்கும், இரு நான் 10ல் வச்சு விடுறேன் விட்டோன்னு சரண். சாரி, எனக்கே சிரிப்பு வந்துச்சு. சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன அதிசயம்னா, ஒரு பேப்பர் வெள்ளையாக இருக்க பேப்பர் எரிச்சிங்கன்னா கருப்பாக சாம்பலாக மாறிடுது. வெள்ளையாக இருக்க துணியை எரிச்சாலும் கருப்பாக சாம்பலாக மாறிடுது. ஆனால் கருப்பாக இருக்கிற சாணத்தை எரிக்கும் போது வெள்ளையாக இருக்கிற திருநீராக மாறுது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க அது மாதிரி. அதே போல் கோயிலுக்கு எத்தனையோ நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு, அபிஷேகம் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன தேங்காய் வாங்கினியான்னு கேட்பாங்க. தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டான், எவனா ஒருத்தன் கொய்யாப்பழம் வாங்கினியா 3/4 கிலோ, ஏன் கேட்குறதில்ல? பேரிச்சம்பழம் வாங்கினியா கேட்க மாட்டான். எதுக்கு இறைவனுக்கு எப்பயுமே தேங்காய் வாழை மட்டும் படைக்கிறது அப்படின்னா, எச்சில் படாத ஒன்றை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதனால தான். இப்போ கொய்யாப்பழம் சாப்பிட்டு விதை போட்டிங்கன்னா கொய்யா மரம் வருது, மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த விதையை பூரா மாம்பழம் வருது. எங்கேயாவது வாழைப்பழம் சாப்பிட்டு விதை போட்டேன், தேங்காய் சாப்பிட்டு விதை போட்டேன்னு சொல்கிறீங்களா? எச்சில் படாத இறைவனுக்கு படைக்கின்ற காரணத்துக்கு தான் தேங்காய் வாழை. இது மாதிரி நிறையா விஷயங்களை நீ அமைதியாக கேட்கும்போது அவங்க பேசுறதுக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா அப்படி வாரியார்கிட்ட ஒருத்தன் ஒரு பெரியவர் போய்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் சைக்கிளில் போனவன், எங்கடா போகிறது, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் கேட்குறான், கோயிலுக்கு. ஏன் கோயிலுக்கு? கோயிலில் போய் தான் கும்பிடணுமா? அதான் கடவுள் தூணில் இருப்பார், துரும்புற இருப்பார்ன்றீங்களா? இந்த இடத்துல கும்பிட்டு போக வேண்டியானா? சொல்லும்போதே அந்த பெரியவர் டக்குன்னு வந்து சைக்கிளை காற்று பிடிங்கி விட்டார். என்னங்க பிடிச்சேன்டி? போடா சைக்கிளை போ. காற்றுலாம் எப்படி போகிறது? எல்லா இடத்தையும் காற்று இருக்குல்ல, போ தம்பி. அது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கும்போது தான் மரியாதை. நம்ம தேடி போய் வழி ஓடும்போது தான் ஒரு புண்ணியம். அதுக்காக இனிமேல் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்குன்றக்காகத்தான் இவ்வளோ பெரிய கோபுரத்தை மிகுந்த செலவில், மிகுந்த உழைப்பில் உங்களுக்காக கட்டியிருக்காங்க. அதுக்காகத்தான் அந்த தலைவர், செயலர், பொருளர் பெருமக்களை பாராட்டுறது. அது மாதிரி புண்ணியம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. நல்ல அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே. என்னுடைய அன்புக்காக வந்தது மட்டும் இல்லாமல் அழகாக உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி நீங்களும் உட்காந்து கேட்குறீங்க. இப்போ குபிர்னு எந்திரிச்சா என்ன ஆயிருக்கும் எங்களுக்கு நிலமை? நாங்களும் படாரப்படான்னு எந்திரிச்சு போயிடும். அதே போல் நின்று கொண்டு ரசிப்பதான் நம்ம ஊர் மக்களுடைய உச்சக்கட்ட அன்பு. 2 மணி நேரம் அன்பு. எப்படியா இருந்தாலும் நம்ம நண்பர்களாக இருப்பாங்க. நான் தினந்தோறுங்களை பார்க்குறதா, அங்கே நிற்பேன், இந்த டீக்கில் நிற்பேன். பார்க்குறவங்க நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கல, பெரிய சந்தோஷம். ஆனால் நான் இத்தனை நாடுகள், இத்தனை ஊர்கள் போனதில் மகிழ்ச்சி இல்லை. இங்கே எங்கள் தாய் குளங்களே, ஏன்னா சீரியல் பார்த்தே பழக்கப்பட்டவங்க, சொல்லும் போதே 2 தாய் குளங்கள் குழந்தையோடு போகுது. ஒரு நாளைக்கு 17 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற தாய் குளங்கள் நீங்களாம் உட்காந்து கல்லங்குடமாமல் சிரிக்கணும். அதுதான் எங்களுடைய சந்தோஷம். அது ஏறக்குறைய நடந்தாலே போதும். நீலவேணி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். இந்த பக்கம் ராஜநீதி, மலர்விழி எல்லாரும் அழகாக பாடுனாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இப்போ இந்த அணி கொண்டாட்டம்னா சும்மாவா சார்? ஒரு திருவிழா வந்தால் பெண்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். எங்கள் நகையை வாங்குவோம், எங்கள் புடவை வாங்குவோம். ஆம்பளை கட்டில் உட்காந்துருப்பேன், எங்கள் கடனை வாங்குவோம், எங்கள் வட்டிக்கு வாங்குவோம். அவன் 3 விஷயம், திடீர்னு 5 விஷயம்ன்றேன் நேற்று காலையில். பார்த்தீங்களா? இப்படி தான் ஒரு ஆளுக்கு கொண்டாட்டம், ஒரு ஆளுக்கு திண்டாட்டம். காரணம் 7 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தீபாவளி அன்றைக்கி அவர் கோமணத்தை கட்டி உட்காந்துருப்பார் பாவம். வந்தவன் கேட்டேன், என்னண்ணே தீபாவளி எதுமா? தலை தீபாவளி மாப்பிள்ளை, மருமையை வந்தவன் எல்லாம் செஞ்சவன் இந்த கோமணம் ஒன்று தான் மிச்சம். அப்படி இருக்கக்கூடாது. சந்தோஷம்னா எல்லாருக்கும் இருக்கணும். அதைத்தான் சொல்ல வர்றாங்க. கோயில்பட்டியிலேருந்து அன்னபாரதி அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு விருது கொடுத்து, அவங்க புன்னகை பூவரசி விருது. ஏன்னா அவங்களே சொல்லி சிரிச்சுக்கிடுவாங்க. நல்லா இப்போ இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு. ஹலோ ஹலோ செக் ஹலோ. அப்படியா? பார்த்தீங்களா? கடலை சொன்னோன்னு எனக்கே பிரியப்பட்டு கொடுத்து போயிட்டாங்க. இந்த மனசு பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கே இருக்காது. என் பேரில் கடலை பருப்பு வைக்கிறார். ஹலோ ஹலோ. நான் மேடையில் கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் கீழே கல்லையை போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் கடலையும் கடலையும் பார்த்து உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை வந்து உட்காருமா. ஏன் சார் கவிதையை கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே இந்த ஊர்ல தான் சார் சொல்லியே ஆகணும். உங்களை வாழ்த்தோன்னா எங்க அக்காலாம் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தல கொடுக்க போறாங்க பாருங்க சார். ஏன் கல்லடிச்சு நச்சு வைட்டு கேள்விப்பட்டிருக்கேன், கைதட்ட நச்சு நச்சுன்னு. நிஜமாவே சார். இப்போ பாருங்க அப்படியே கைத்தட்டல் அதிர போகுது. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் நகைச்சுவை வாரி வாங்கினேன். என் பரமாக்கார மக்களுக்காக நான் எதை வேணாலும் வாங்குவேன். என் ஊருக்குள்ள பரமாக்கார என் சொத்து. ஐயோ, நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னவா சொல்றீங்க? எதையா சொல்றியா? எங்க வந்து என்னவா சொல்ற? ரசிக்கும் போது சிரிக்கும் போது அடி என்ன சொல்ல? நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் உள்ள வரும்போது நினைச்சு
என்ன சொல்ல எது சொல்ல நினைக்கும் போது பர்மாக்கள் ஒரு பட்டி மட்டும் எல்லாரும் வந்து பேசுங்க நல்லா ரசிப்பாங்கன்னு சொன்ன உடனே நகைச்சுவையை உலக நாடுகளுக்கு பூரா போய் சொல்வதில் உலக நாயகன் கமலஹாசன். ஆ ஆ அவ்வளோதாம்மா. என்ன ஆண்டு வாயவே பார்த்துக்கிட்டு இருக்க? நான் அடுத்து பார்த்து வருவேன். வாய்க்குள்ள விழுந்துருவேன். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். ஏய் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கை தட்டும் போது என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலை. நகைச்சுவையை போதுமா என்ன அங்கே என்ன பலவர்கள் போட்டி நடக்குது. இந்த அம்மா வரும் என்னையவே ஏவி ஏவி விட்டு அந்த வாட்டி நின்றுக்கிறது. அடுத்து கமலஹாசன் அப்பாடா. மொத்தத்துல நகைச்சுவையை நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது மதுரை முத்துசாராளாக மட்டும் தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னா பேச்சாளர்கள் எல்லாருமே சொன்னாங்க. நிறைய நாடுகளுக்கு போனதா. உண்மையிலேயே நம் இந்திய நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. எத்தனையோ நாடுகள் போனாலும் உலகில் கொசுக்களே இல்லாத நாடு எதுன்னு கேட்டா பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், காகங்களே இல்லாத நாடு நியூசிலாந்து, ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தாய்மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா இதெல்லாம் தாண்டி அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு என்று சொன்னால் அது இந்த தனக்கன்குளம் மேடை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேல நடுவர் அவர்கள் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அவர் போல மதுரை தமிழ் அவளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே உங்களுடைய கைத்தட்டல் இவ்வளவு தூரம் சொந்த ஊர்ல எப்படி சார் நீங்க ப்ரோக்ராம் வாங்குனீங்க? ஆச்சரியமா இருக்கு சார். அதான் ஏன்னா அந்த ஆர்கத்தில் சொன்னதான் உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு. ஆமா சார். நான் கூட வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். 2 பேரும் உட்காந்து என்னதான் பேசுறான்னு பார்ப்போம். ஆனா எப்படி சார் உங்களை கூப்பிட்டாங்க? ஆச்சரியமா இருக்கு. ஆமா ஒன்று வாய மூணு மணிக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு நானா இதா சர்க்கஸா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ முத்து அவர்கள் கம்பி மேல் நடக்க போகிறார். ஆனா உண்மையிலேயே நம்ம எத்தனையோ ஊர்களுக்கு போயிருக்கோம், எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போயிருக்கோம், எத்தனையோ தொலைக்காட்சியில பேசியிருக்கோம். சத்தியமாக சொல்றேன் மதுரை தனக்கன்குளம் மக்களுக்காக நீங்க ஒரு முறை கைத்தட்டல் கொடுங்க சார். தனக்கன்குளம் பர்மா காலனி மக்களுக்காக நீங்க வேற யாரும் தட்ட வேண்டாம். நடுவர் நீங்க மட்டும் கைத்தல் கொடுங்க சார். நீங்க மட்டும் கொடுங்க மக்களுக்காக. நீங்க ஒரு முறை கொடுங்க. ஏன் தெரியுமா? சத்தியமா சொல்றேன்க்கா, சூடு அடிச்சு கூட சத்தியம் பண்றேன். எந்த ஊர்லயுமே இல்லாத இந்த ஊர்ல மட்டும் தாங்க நடுவருக்கு ஏத்த மாதிரி ஒரு சடங்கு சுத்தின சேர் மாதிரி பார்த்து உட்கார வச்சு அழகு பார்க்கறோம். அதுதான் சார் இந்த வெள்ளேந்து மனசு. அதுதான் குருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தியா? இந்த ஜோக்குக்காகவே உங்களுக்கு இந்த சேர் வந்துருது. இந்த சேர் வராட்டி என்ன செய்வீங்களாம்? ஐயோ ஒரு ஜோக்கு போச்சு. ஆனா சத்தியமா எவ்வளவு வெள்ளேந்தியா சிரிச்ச முகமா இருக்காங்க பாருங்க எங்க பெண்கள்லாம். அப்ப நாங்க ஆரங்கல சிறுலிஞ்ச முகமா இருக்கோம். அவரும் சிரிச்சுட்டா இருக்கார் பாவம். இல்ல சார் உங்க ஊரம் காலைல வந்து நாங்க ஒன்னா டீ சாப்பிட்ற கோஷ்டியே ஒரு 20 பேர் இருக்கோம். ஆமா ஏன்னா எங்க 20 பேருக்குமே சுகர் 320. இதுதான் மைக்கெல்லாம் பறக்கிறது இதனால தான். வானே வானே பாரு என்னண்ணே தனித்தனியாக கலந்து வருதுண்ணே. என்னண்ணே பாவன். ஆமாம் பாரு குறைச்சி பார்த்துனே சாக்கு அடிச்சிடாம. ஹலோ பரவாயில்ல. ஏன்னா எந்த ஊர்ல இல்லாம மைக்கு கலண்டு விடுற ஒரே ஊரு நம்ம மதுரை மட்டும்தான். ஏமா என்ன சார் என்ன அந்த ஊர்ல என்னத்தை கலட்டுன்னு யாரு என்ன கேட்டா என்ன சிவா இந்த வரா மைக்கா? ஆனா மைக்கு கலண்டு விழுந்தாலும் மனுஷன் சிரிச்ச மாதிரி இருக்காங்கல்ல சார். அதுதான் அவர் எல்லாரும் போன அப்படின்னு அவர் மட்டும் அங்கே சிரிச்சுட்டு உட்காந்துருப்பார் சார். இந்த மக்களை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கைங்கிறது திண்டாட்டம்னு எப்படி பேச முடியும்? எப்படி? வாழ்க்கைங்கிறது ஒரு கொண்டாட்டம் மாதிரி சார். வாழ்க்கைங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்வளவு? வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. விளங்குன மாதிரிதான். பசிக்குன்னா சொல்லிட்டு போமா. ஏன் கேளுங்க சார். வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. ரொம்ப நன்றி. வந்து உட்காருமா. உன்னை தாமா கூட்டு வரணும் சார். வாழ்க்கைங்கிறது ஒரு பனைமரம் மாதிரிங்க. ஏறுனா நொங்கு, விழுந்தா சங்கு. இந்த ஐயாவே பதறிட்டார். என்ன அந்த அம்மா வந்துச்சு நொங்கு சங்கு வாழைப்பழம் சத்து டெத்து. சார் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி சார். என்னம்மா திங்கிற ஊர்லாம் வருது? கேளுங்க. ஆஃப் ஆயில் யாரெல்லாம் சாப்பிடுவீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தெரியும் வாழ்க்கைங்கிறது ஒரு ஆஃப் ஆயில் மாதிரி. என்ன பண்ணணும் தெரியுமா? டக்குன்னு எடுத்து கப்புடு வாயில போட்டுறணும். யார் வாயில? அவங்கவங்க வாயில. இல்ல நாரும் சார். சார் வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி சார். ஐயோ உன்னை கூட்டு வந்ததுக்கு பேர் ஹோட்டல் வீட்டில் வச்சிருக்கீங்களாமா? அது டேஸ்ட் பண்ணாலும் கரையும், வேஸ்ட் பண்ணாலும் கரையும். யார் ஒருத்தங்க வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்றாங்களோ அவன் தான் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் புத்திசாலி. என்னுடைய மதுரை மக்கள்லாம் புத்திசாலி மக்கள்ங்க.